அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. மௌலவி அப்துர் ரவுஃப் அவர்களை பற்றி பல தடவை நாம் ஏற்கனவே எமது புஷ்ரா என்ற பத்திரிகையில் எழுதியிருக்கிறோம். அதற்கு முன்னால் நாம் வெளியிட்ட ஹிக்மா என்ற சஞ்சிகையிலும் இது பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். பல பகிரங்க கூட்டங்களிலும் பேசியிருக்கிறோம். மௌலவி அப்துர் ரவுஃபுக்கும் எமக்கும் இடையில் உள்ள உறவு என்ன என்பது பற்றி நாடு நன்கு அறியும். மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக அதை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. மௌலவி அப்துர் ரவுஃபினுடைய தவறான கொள்கைகளை பற்றி முதலாக சொன்னவர்கள் நாங்கள். உலமா சபை அன்று பத்துவா கொடுக்கின்ற பொழுது மௌலவி அப்துர் ரவுஃபை மட்டம் தட்ட வேண்டும் என்ற ஒரு குறுகிய எண்ணத்தில் தான் அந்த பத்துவா வழங்கப்பட்டது தவிர உண்மையை சொல்லுகின்ற அந்த நோக்கத்தில் அல்ல. அன்று அவர்கள் எடுத்த அந்த பிழையான தவறான முடிவினால் இன்று ஒரு சமூகமே தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறது. மௌலவி அப்துர் ரவுஃப் எங்களுடைய குருநாதர் ஷேகநாயகம் காயல்பட்டணம் ஷேக் அப்துல் காதிர் சூஃபி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களிடத்திலே பைஅத் எடுத்தவர். அவரிடம் ஹிலாபத்தும் பெற்றவர். ஷேகநாயகத்தினுடைய விருப்பத்துக்கு மாற்றமாக அவர் மதீனா பல்கலைக்கழகம் சென்றார். மதீனா பல்கலைக்கழகம் என்பது வஹாபிசம் போதிக்கப்படுகின்ற ஒரு பல்கலைக்கழகம். அங்கு செல்ல வேண்டாம் என்று ஷேகநாயகம் கடுமையாக வலியுறுத்தி சொன்னார்கள், எச்சரித்தார்கள். அதை மீறி அவர் சென்றார். அதற்கு பின்னால் ஷேகநாயகத்துக்கும் மௌலவி அப்துர் ரவுஃபுக்கும் இடையில் உள்ள உறவு விரிசலடைந்து விட்டது. நீண்ட இடைவெளிக்கு பின்னால் மௌலவி அப்துர் ரவுஃப் காத்தாங்குடியில் பேசிய அந்த பேச்சின் காரணமாக உலமா சபை அவருக்கு முர்தத் பட்டம் கொடுத்தது. அந்த பட்டம் வந்த பின்னால் அவர் ஒரு நெருக்கடி நிலைக்கு ஆளானார். அதன் பின்பு ஷேகநாயகத்துக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் தன்னை காப்பாற்றுமாறு வேண்டிக் கொண்டார். ஷேகநாயகம் இவருடைய பேச்சை கேட்கவில்லை. உலமா சபை கொடுத்த ஃபத்துவாவில் சூஃபியாக்களையும் வஹதத்துல் வஜூதி கொள்கையையும் சாடியும் ஒரு கட்டத்தில் இருந்தது. அவருடைய அந்த ஃபத்துவா வேறு பேசியதற்கான ஃபத்துவாவா அல்லாமல் ஏதோ ஒரு திணிக்கப்பட்ட ஃபத்துவா போன்று இருந்ததனை பார்த்து ஷேகநாயகம் அந்த ஃபத்துவாவில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி மௌலவி அப்துர் ரவுஃப் பேசிய பேச்சுக்கு இந்த ஃபத்துவா பொருத்தமல்ல என்று தெரிவித்து பிரச்சாரம் செய்தார்கள். மௌலவி அப்துர் ரவுஃபை கூப்பிட்டு நீங்கள் பேசியது தவறு, இதற்கு பின்னால் எதுவும் பேசக்கூடாது என்று கண்டிப்பான கட்டளையிட்டார்கள். ஆனால் அதை அவர் மீறி ஷேகநாயகத்துக்கு எதிராக தன்னிச்சையாக செயல்பட்டார். தன்னுடைய அந்த கொள்கைக்கும் தன்னுடைய பேச்சை ஆதரித்தும் ஷேகநாயகம் இல்லை என்பதனை தெரிந்து அப்துல்லா பைல்வானை நாடினார். அவருடைய ஈமானின் உண்மையை அறிவாயா என்ற புத்தகத்தை மக்களுக்கு அறிமுகம் செய்தார். அவர் தனியாக மெஞ்ஞான பேரவை என்று ஒரு சபையை உருவாக்கி மௌலவி அப்துல்லா பைல்வானை அழைத்து அந்த சபையை அவர் திறந்தார். அப்துல்லா பைல்வானுக்கு ஞானபிதா என்ற பட்டத்தை வழங்கினார். இதற்கு பின் ஷேகநாயகத்தின் மீது அவர் காழ்ப்பு கொண்டார். வெளிப்படையாகவே அவர் எதிர்க்க ஆரம்பித்தார். மௌலவி அப்துர் ரவுஃப் தன்னிச்சையாக பிழையான வழியில் செல்கிறார் என்பதனை தெரிந்து கொண்ட ஷேகநாயகம் சகல முரீதுகளுக்கும் மௌலவி அப்துருடைய உறவை துண்டிக்குமாறு கண்டிப்பான கட்டளையிட்டார்கள். இதற்கு பின்னால் மௌலவி ஃபாரூக் அவர்கள் ஷேகநாயகத்தில் பைத் எடுக்க வந்தார். ஷேகநாயகம் கொடுக்க மறுத்தார்கள். அவர் கெஞ்சினார். அவருக்கு ஆதரவாக பலரும் சிபாரிசு செய்தார்கள், அவர் ஊரைச் சேர்ந்தவர்கள். அப்போது ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் சத்திய வாக்கு பெற்றே அவருக்கு பையத்து கொடுத்தார்கள். மௌலவி அப்துர் ரவுஃபோடு
எந்த விதமான உறவையும் நான் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று என்னிடம் சத்தியம் செய்து சொன்னால் மாத்திரம்தான் பையாத்து தருவேன் என்று சொன்னபோது அவர் அவ்வாறே நடந்தார். ஷேகநாயத்தினுடைய கடைசி நேரத்தில் மௌலவி அப்துல் ரவுஃபோடு ஃபாரூக் மௌலவி சேர்ந்தார், உறவை வைத்துக் கொண்டார். அப்பொழுது ஷேகநாயகம் மிகவும் ஆத்திரப்பட்டு ஃபாரூக் மௌலவிக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தில் மௌலவி அப்துல் ரவுஃபோடு நீங்கள் உறவு வைத்துக் கொண்டால் இம்மையும் மறுமையும் உங்களுக்கு கஷ்டமாகவே முடியும் என்று அதில் சுட்டிக்காட்டினார்கள். அதே கடிதத்தில் மௌலவி அப்துல் ரவுஃபினுடைய கொள்கைகளையும் சொல்லிக்காட்டி அவர் மார்க்கத்தில் துணிச்சலாக விளையாடுகிறார் என்றும் எழுதினார்கள். இவையெல்லாம் பழைய கதை, இவையெல்லாம் நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும். ஷேகநாயம் எழுதிய கடிதங்களும் அதன் பிரதிகளும் பலரிடமும் இருக்கின்றன. அதை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. அவர் தன்னிச்சையாக செயல்படுகிறார். வஹதத்துல் வுஜூத் என்று அவர் கூறுவதெல்லாம் பிழையான விளக்கத்தில் எழுந்த விளக்கங்களை தவிர சூஃபியாக்களோ ஷேகுமார்களோ சொல்லுகின்ற விளக்கங்கள் அல்ல. குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் அவர் தன்னிச்சையான விளக்கங்களை சொல்லுகிறார். ஷேக் அல் அக்பர் முஹியுத்தீன் பின் அரபி ரலியல்லாஹு தஆலாவுடைய கொள்கையை தான் சொல்கிறேன் என்று கூறுகின்ற இவர் இதுவரையில் அவருடைய நூலிலிருந்து எந்த நூலிலிருந்தும் அவர் மேற்கோள் காட்டி பேசியதோ எழுதியதோ கிடையாது. பிரபலமாக கிடைக்கின்ற ஷேக் அல் அக்பருடைய ஃபுசூஸுல் என்ற நூலை கூட அவர் நேரடியாக வாசித்திருந்தால் தான் சொல்வது பிழை என்பதனை தெளிவாகவே தெரிந்து கொள்வார். எந்த ஒரு சூஃபியும் படைப்பில் எந்த ஒரு பொருளையும் அல்லாஹ் என்று சொன்னது கிடையாது. அல்லாஹ் என்பது உலுஹியத்தினுடைய பெயர். அல்லாஹ் தன்னுடைய பண்புகள் திருநாமங்களில் விரும்பியதை அவன் கொடுப்பான், ஆனால் உலுஹியத்தை ஒருபோதும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் என்பது அவனுடைய பண்புகளுடைய சிவத்தினுடைய மொத்தமான பெயருக்கான ஒரு பெயரை தவிர அது தனியான தாத்துக்குரிய பெயர் அல்ல, அல்லது ஒரு பண்பான ஒரு பெயர் அல்ல. அல்லாஹ் என்பது அஸ்மாஉல் ஹுஸ்னாவுல் இடம்பட்ட ஒரு பெயர் அல்ல. எல்லா திருநாமங்களும் எல்லா பண்புகளும் சேர்ந்த மொத்தமான ஒரு அமைப்புக்கு ஒரு பொருளுக்கு சொல்லுகின்ற ஒரு பெயர் அது. அதாவது உலுஹியத்தினுடைய மறுபெயர் அல்லாஹ் என்பது. ஆகவே ஒரு பொருளை அல்லாஹ் என்று சொல்வதாயிருந்தால் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய வாஜிபான எல்லா பண்புகளும் அதற்கு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். உலுஹியத் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அப்படி யாரும் சொல்லவில்லை. படைப்புகள் அல்லாஹ்வுடைய குதிரத்தினுடைய வெளிப்பாடு, அல்லாஹ்வுடைய அறிவு, ஹயாத்து, குதிரத்து என்ற பண்புகளின் வெளிப்பாடு, அவனுடைய திருநாமத்தின் வெளிப்பாடு. எந்த ஒரு படைப்பிலும் அல்லாஹ்வுடைய எல்லா பண்புகளும் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து வந்ததில்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பிலே பரிபூர்ணமானவர்கள். அல்லாஹ்வுடைய பண்புகள் திருநாமங்கள் எல்லாம் வெளியான ஒரு மலுகராகவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதனால் தான் அவர்களை இன்சான் காமில் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் தெய்வீகத்தன்மை உள்ளவர்கள் அல்ல. அவர்களை அல்லாஹ் என்று சொல்வதில்லை. அல்லாஹுடைய மலுகராக வெளிப்பாடாக சொல்லலாம், ஆனால் அல்லாஹ் என்று சொல்லக்கூடாது. வானத்தில் இருக்கின்ற சூரியனும் தண்ணியில் தெரிகின்ற சூரியனும் ஒன்றல்ல, அதனுடைய பிரதி. ஆனால் சூரியன் செய்கின்ற வேலையை அது செய்யாது. சூரியன் இயற்கையான ஒளி உள்ளவை, சுடக்கூடியவை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்று யாரும் சொல்லவில்லை, அல்லாஹ் என்று அவர்கள் வாதிக்கவும் இல்லை. ஆனால் மௌலவி அப்துல் ரவுஃப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரமல்ல எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் என்று சொல்கிறார். இந்த கருத்தை எந்த ஒரு சூஃபியும் சொன்னதாக எந்த ஒரு வரலாறும் கிடையாது. அவர் காதரியா தரிகாவில் இருக்கிறதாகவும் அவர் இப்பொழுது ஷேக் என்று பையத்து கொடுப்பதாகவும் அறிகிறோம். அவருடைய சில்சிலா ஷேகநாயத்தின் கொடுத்த ஹிலாபத்தை வைத்து அவர் கொடுக்கிறார். எப்பொழுது ஷேகநாயம் அவர் வழிகட்டு விட்டார், சிறுக்கின்ற சகதியை மோத்தில் பூசிக்கொண்டு பெருமை அடித்து திரிகிறார் என்று சொன்னார்களோ அன்றிருந்தே ஷேகம்